வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே அருமையான, ரொம்ப எளிமையான, ஒரு 5 நிமிஷத்தில் இந்த டிஃபன்களுக்கு எல்லா டிஃபன்களுக்குமே ஒரே தக்காளி தொக்கு. இந்த தொக்கை வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: வெங்காயம் நான் 2 எடுத்திருக்கேன். நல்ல பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால. தக்காளி சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 3 தக்காளி. இதே பெரிய தக்காளினா 2 கூட போதும். பூண்டு தேவைக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா எடுத்துக்கோங்க. நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை. இதை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமே வதங்கும். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு பின்னாடி கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு சேர்த்துருக்கு. இது பொரிஞ்சதுக்கு பின்னாடி கொஞ்சமாக காரம் இல்லாமல் ஒரு மிளகாய் ஒரே மிளகாயில் நல்லா அந்த மாதிரி உடச்சிட்டு வச்சுருக்கேன். பூண்டு தேவைக்கேற்ற மாதிரி பூண்டு சேர்த்துக்கோங்க. மிளகாயை நீளமாக கட் பண்ணி போட்டிங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா எண்ணெயிலே நல்லா நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, தூள் உப்பு இல்லைன்னா கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி நல்லா வதங்கட்டும். நல்லா கலர் மாதிரி வரட்டும். அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயத்துக்கு பதிலாக கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட நீங்கள் தண்ணியில் லைட்டாக கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் இதை சேர்த்து நல்லா வெங்காயம் அப்படியே 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட ஆகும். வெங்காயம் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி இப்போ தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா குழைவாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சாதான் சீக்கிரம் வேகும். அதனால் நீங்கள் அப்படியே 1 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுக்கோங்க.
மூடி போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா இந்த தக்காளி தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு குலைவா. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் எப்போவும் அரைச்ச பொடி தான் சேர்க்க போகிறேன். அதில் வந்து மல்லி, சீரகம், சோம்பெல்லாம் சேர்த்து அரைச்சதும் இருக்கும். மிளகாத்தூள் மட்டும் நான் தனியாக தான் அரைச்சி வச்சுக்குவேன். ஏன்னா மீன் குழம்பு, காரக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறதுக்காண்டி நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொடியவே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு, மிளகாத்தூள் இது காரமே இருக்காது, கலர் தான் இருக்கும், காஷ்மீர் சில்லி. நீங்கள் வீட்டில் எப்போவும் அரைச்ச பொடினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் சேர்த்து 2யும் நல்லா மசாலாவை இந்த தக்காளி தொக்குள்ள அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மசாலாலாம் நல்லா சேர்ந்து வரணும். உப்பு, காரம், புளிப்பெல்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். நான் அதனால் 1 டம்ளர் ஊற்றி ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க முழுமையாக. கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கொதிஞ்சு வரட்டும். மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இந்தளவு இருக்குது. நல்லா கிரேவி மாதிரி இந்தளவு இருந்தால் போதும். இது இட்லி, சப்பாத்தி, தோசை, சாப்பாடு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க லஞ்சு பாக்ஸாக கூட நீங்கள் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்து அனுப்பிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புதுசாக சமைக்க தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.